செய்தி. நீட் தேர்வு ரத்து, ரேஷன் அட்டைகளுக்கு கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை போன்ற திட்டங்கள் எங்கே என இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதே போல திமுக தரப்பும் மாறி மாறி அறிக்கை வெளியிட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய நேரடியான கேள்விகளை எதிர்கொண்டு பதிலளிக்காமல் அரசு விழாவில் முதலமைச்சர் திணற்றி இருப்பதாக குறிப்பிட்டு அந்த கண்டன அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். திமுக ஆட்சியின் அவலங்களை எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் சுட்டிக்காட்டினால் முதலமைச்சரும் நிதியமைச்சரும் அதே போல செந்தில் பாலாஜியும் என் மீது தேவையற்ற வன்மத்தை கக்குகிறார்கள் என்று குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அவர் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு அந்த அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படாத அந்த வாக்குறுதிகளை குறித்து எல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய தினம் அரசு விழாவில் பேசும் பொழுது முதலமைச்சர் தமிழ்நாடு திவாலாகிவிட்டது என்று புது குரலையே எடப்பாடி பழனிசாமி கிளப்புகிறார் என்று 2011 திமுக உபரி வருவாயை விட்டு சென்றதாக மிகப்பெரிய பொய்யை பேசியிருப்பதாக அந்த அறிக்கையில பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தின் தற்போதைய நிலையை குறித்தும் வெளிநாட்டு முதலீடுகள் குறித்தும் இதுவரை எத்தனை குழுக்கள் அமைக்கப்பட்டு அறிக்கை வழங்கியது என்றும் ஆய்வறிக்கைகள் மீது எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் வெள்ளை அறிக்கை வெளியிடலாமே என்ற அந்த கேள்வியையும் கூட எழுப்பியிருக்கிறார். கடந்த ஆட்சி காலத்தில் அந்த அறிக்கை வெளியிட்டது போல, நிதிநிலை அறிக்கை வெளியிட்டது போல தற்பொழுதும் வெளியிட வேண்டும் என்றும் கூட அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாக இருப்பதாகவும் விலைவாசியை குறைக்க எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இருக்கிறார். அதே போல சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை, கொள்ளை, வழிப்பறி, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, அதே போல கஞ்சா, போதைப் பொருள் என தமிழ்நாடு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலாக அவருக்கு அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.